கேக்குற சரி இதை தாண்டியலே அதை பிடிக்கவும் என்னவான்னு நினைச்சு அப்படின்னு நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா இதுதான் அப்படின்னு புடிச்சிட்டு போய் வேட்டையாடி இருக்கீங்களா இல்ல பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா பரம்பரையாவா என்னம்மா எப்படி சொல்றீங்க என்ன கேக்குறது இல்லையா அப்புறம் இது பரம்பரைமா பரம்பரையா இது வரைக்கும் என்னத்த பிடிச்சிருக்கீங்க ஏற்கனவே பிடிச்சிருக்கேன் அப்ப என்ன பிடிச்சிய மான இல்ல வேற எதுவும் அதேதான் மானத்தான் பிடிச்சிருக்கேன் விலங்குகள் நிறைய பாத்தியல இல்ல நான் ஏன் அந்த கன்றாதியை பார்க்க போறேன் எனக்கு என்ன தேவை ஏன்னா காவல் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல வேற இவர் பிடிக்கிறதா நான் பார்க்கணுமா நீங்க எங்க இருந்து வரீங்க நான் வெள்ளிமலையில இருந்து வர்றேன் ஏங்க மானம் முதல் முறையா எங்க பாத்திய வெள்ளிமலை மேல இன்னும் மானம் பார்த்தேன் அச்சோ தவறான இடம் வந்துட்டீங்க போயிட்டு வாங்க போங்க தம்பி வெட்டி மரத்தங்க இடம் உனக்கு தூக்கம் இல்லன்னு எடுத்து வீட்டுக்கு போவோம் 5:30 மணிக்கு முத வண்டி இருக்கு இல்லனே அதெல்லாம் இல்லனே நாடகமே முடிஞ்சு போச்சு எதுக்கு வரட்ட போய் வெட்டியா பேசிக்கிட்டு அங்க பார்த்தேன் இங்க பாருங்க நீங்க எங்க பார்த்தாலும் சரி இங்க பார்க்க இங்க பார்த்தேன் மலை மேல நின்னு கனகராஜ் அடிவாரத்துல தம்பி கனகராஜ் இதுக்கு மேல பேசுறீங்கன்னா இங்க இருந்து தூக்கி விட்டு எரிஞ்சிருவேன் மரியாதையா ஓடி போயிரு மானு வெள்ளி மலையில பாத்துட்டு இது என்ன மலை வேள்வி மலை இந்த வேள்வி மலை தூரம் துரத்தி வந்திருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கம் இல்ல நீங்க வேள்வி மலை தூரத்துல துரத்திக்கிட்டு வரல என்ன கண்டங்க ஓட்ட எடுத்தது தேடி வந்துட்டேன் அதுதான் போயிட்டு போதே இதுலனா இன்னொரு மானு போக வேண்டியதானே இது நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கும் பாக்குறதெல்லாம் இது போய் திருப்பது அதை பார்த்தா தேவல அது போய் திருப்பது அதை பார்த்தா தேவலங்கிற மாதிரி கண்டதை அடிக்கணும் அப்படி இல்லம்மா ஒருத்த மனசு வச்சுட்டு அதை அடிச்சே ஆகணும் அப்போ நீங்க உங்களுக்கு எத்தனையோ மிருகங்கள் நம்மளுடைய வேட்டையெல்லாம் நீங்க உங்களுடைய வேட்டை என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சரி மான் பிடிக்கிறதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் முதல்ல ஆனா இல்லாத இடத்துல நிக்கிறீங்க ஏன்னா எழுந்திரையும் 70 நாள் எங்க அப்பா அம்மா எனக்கு சுற்றி வரைக்கும் வேலி வச்சு ஒரு வழி பாதை வச்சு இந்த திணைக்கொள்ளையில எங்க அண்ணன் முதல் காவலையும் 2வது காவல தோழியும் 3வது காவல பரண் மீது நான் காவல் செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் மிருகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இல்ல ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய பறவைகளை தவிர அப்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் நம்ம இனத்து பிள்ளை நமக்கு சொல்லுதே இன்னொரு வேலை இடத்துல மாநில நம்பிக்கை தானங்க வாழ்க்கை ஒருத்தர் நம்பணுமே ஆமா ஆமா நீங்க தேடி ஏதாவது மானாகவே இருக்கலாம் நான் நம்புறேன் வாழ்க்கை துரத்தி வந்திருக்கலாம் நான் நம்புறேன் இதுக்குள்ளதான் போனுச்சுன்றதை நான் நம்ப முடியாது துரத்தினாக்க மானோட நானோட இப்ப நான் தேடினாக்க ஏற்கனவே வந்தத தேடி வந்திருக்கேன் அதுதான் தப்பு அப்ப யாரோ உங்களுக்கு முகவரி தப்பா சொல்லியிருக்காங்க காடு சார்ந்த இடத்துக்கு பேர் என்ன முல்லை அப்பேற்பட்ட இடத்துல வேட்டையாடக்கூடிய வேடுவர்கள் அதிகம் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் இப்படியா போனீங்கன்னா அந்த பக்கம் இடது கை பக்கம் வளைஞ்சிங்கன்னா அப்புறம் ஒரு வலது கை பக்கம் வளைஞ்சிங்கன்னா முல்லை நிலம் வரும் அந்த முல்லை நிலத்துல ஒரு மான என்ன 1000 மான பிடிச்சு நீங்க வருஷப்படுத்திடலாம் பாத்தீங்களா அந்த வழி கூட உங்களுக்கு தெரியுது அப்ப வாங்க போவான் அப்ப பொம்பளை தொண்ணு இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல நீங்க எல்லாம் பெரிய வீரன் சூரன்னு பேசிக்காதீங்க சரியா இல்ல நீங்க முல்லை நிலத்துல தர்றதுக்கு நான் ஏயா உதவி இன்னொரு விஷயம் நீங்க பிடிச்சு தர வேண்டாம் சரி நான் பிடிச்சுக்கிறேன் ஒண்ணு சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும் ரெண்டு இல்லாதவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல அதனால சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும் சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும் இது பள்ளம் இது மேடு எனக்கு தான் தெரியும் இந்த காட்டுக்குள்ள பள்ளம் எது மேடு எதுன்னு உங்க மான வாய்ப்பு மைக் இங்க இருக்கு அங்க கொண்டு வச்சு மல்லு கட்டிட்டு இருக்கீங்களே ஐயா இவர மல்லு கட்டறனா யாப்பா நீ வேற இல்ல தம்பி இதுக்கு மான் பக வாய்ப்புல ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆயிரங்கள் எந்தி வேட்டையாடு வருகிறேன் ஆயிரங்கள் எந்தி வேட்டையாடு வருகிறேன் ஐயா
பேசுறீங்க. மான் பிடிக்கிறதுக்குன்னு வகைகள் உண்டு, வேட்டையினுடைய தர்மங்கள் உண்டு, வேட்டையினுடைய தன்மைகள் உண்டு. நீங்க எந்த ரீதியில வேட்டையாடுறீங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் குழி வெட்டி மானை பிடிக்கலாமே, ஏன் பிடிக்கல? வலை விரிச்சு மானை பிடிக்கலாமே, ஏன் பிடிக்கல? சிலை வைத்து மானை பிடிக்கலாமே, ஏன் பிடிக்கல? கையில உள்ள கணையால குத்தி கூட மானை பிடிச்சிருக்கலாமே, ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? அப்படிங்கிற வேட்டையில பல விதங்கள் உண்டு. ஆமா. இப்போ குழியா தோண்டிட்டோம்னா மான் அண்ணன் ஓடி வந்து படுத்துக்க போதா? இல்ல சிலையை வச்சுட்டோம்னா பக்கத்துல வந்து நிக்க போகுதா? இல்ல வலைய வச்சுக்கிட்டோம்னா அந்த வலையில இருக்க வலைக்குள்ள வந்து மாட்டிக்க போகுதா? இதுக்கும் முயற்சி தான் எடுக்கணும். பள்ளம் தோண்டணும், அத பொய்ப்பந்தல் போட்டு அப்படியே தர மாதிரியே சோதனை செய்ய. அப்பதான் அதுக்கு பள்ளம்னு தெரியாது. அது வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது பள்ளம்டா அப்படின்னு அதுக்கு தெரியும். அது மாதிரி சிலை வைத்து பிடிக்கலாம். நீ இதெல்லாம் அப்படி பிடிக்கக்கூடிய மானல்லம்மா. இது கைனால அணைச்சு அரவணைச்சு அன்போடு அன்போடு அன்பா கொண்டு செல்லணும். நான் மானே இல்ல ஏமா தெரியுது. ஆக்கிரியல் இதை வச்சிருந்து என்ன ஒண்ணு பத்தி நான் வச்சுக்கிட்டு நீங்க தான் அதை புடிச்சு என்ன பண்ண போறீங்க? சும்மா இருங்க. நான் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நீங்க புடிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் ஆசைப்பட்டு வந்துட்டேன். வந்துட்டேன். ஆசைப்பட்டீங்களா ராசா? சத்தியமா சொல்றேன் ராசா, இந்த இடத்துல மானே இல்ல ராசா. ஏங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க? சொன்னதை சொன்னமா கிழிப்புன்ற மாதிரி மறுபடியும் பேசிட்டே இருக்கீங்களே. நிக்கிறமான்னு எனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சில வேடுவர்கள் வேட்டைக்கு போகும்போது மானுடைய தோலுக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் கொம்புக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் கறிக்கு கூட ஆசைப்படுவாங்க. அடுத்து போட்டா ஊரே திங்கலாம் மீன். அதனாலதான் அப்படி. ஆமா, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னுக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க தோலுக்கு ஆசைப்பட்டீங்களா, தசைக்கு ஆசைப்பட்டீங்களா, ஒருவேளை அந்த கொம்புக்கு ஆசைப்பட்டீங்களான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாங்க, ஊரே கூடும், ஊரே கூடி வேட்டைக்குன்னு போகும். ஆமா, அப்ப வேட்டைக்குன்னு போகும்போது கிடைக்க கூடாது ஒரே ஒரு மானா இருக்கும்ல, ஒரு முயலா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு என்ன செய்யறது? கிடைச்சது ஒன்ன வச்சு உன்னையா இல்லம்மா, கிடைச்ச மிருகத்தை ஒன்ன வச்சு இதை எல்லாருக்குமே பகிர்ந்து அறுத்து கூறு போட்டு குடும்பத்துக்கு வளதுன்னு சொல்லி கொண்டு போய் அவர்களும் சமைச்சு அவர்கள் இறைவனுக்கு படைச்சு அவங்க உண்பார்களாம். காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு பின்ன பாரி வேட்டை. ஆமா, நாளைக்கு பின்ன வேட்டைக்கு முன்ன கிடைக்கணுங்கிற ஆசைகள் அப்படி. இது வந்து தசைக்காக போறவங்க. ஆனா தோலுக்கு ஆசைப்பட்டு போறாங்க பத்தியல யாரு போவா? முனிவர்கள் தான். முனிவர்கள் போவார்கள். காரணம் என்ன? மானுடைய தோலை விரிச்சு அதுல உட்காந்து யாகம் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் போவார்கள். அதே நேரத்தில் கொம்பு இருக்கணும் பத்தியெல்லாம், கொம்புக்கு ஆசைப்பட்டு யாரு போவோம்? யாரு? நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள். அதுக்கு மட்டும் வாய் 32 பல்லும் தெரியுது. நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் போவாங்க. காரணம் என்ன? பரம்பரையா பாடுறா என் பாட்டேன் அண்ணன் வேட்டை, என் பாட்டன் மூட்டை அண்ணன் வேட்டையெல்லாம் பாடுறா, பக்குவமா கொண்டாந்து வச்சிருக்கானே அப்படின்னு வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறத காரணமா வச்சு சொல்லுவாங்க. வேட்டையில நான் சொல்றேன் என்ன? ஆனா தான் தசைக்கு ஆசைப்பட்டு வரல, தோலுக்கு ஆசைப்பட்டு வரல, கொம்புக்கு ஆசைப்பட்டு, மூணும் சேர்த்து எனக்குள்ள இருக்கணும் மொத்த ஆசைப்பட்டு. இதுதான் பெரிய ஆசை, பேராசை, பெருநஷ்டம். படலாம் என்ன படம்? அளவோடு எல்லாம் பட்டுதான் இருக்கு. துன்பப்பட்டு, வெக்கப்பட்டு, நாணப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பம். அதனாலதான் இது அளவோட நான் கொண்டு போக துயரப்பட்டு தான் நிக்குது. நீங்க மறுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியும். மறுத்து பேசத்தானே வேணும். இனிமே நீங்க அண்ணே இப்படி எல்லாம் கனகராஜன் வச்சுக்க கூடாது. தயவு செஞ்சு மான் இல்லனே அனிதா. போங்க புலம்பாதீங்க நீங்க. ஆயிரம் மாடு வரும் அப்படி மாலை அது வேணும்னா
அந்த மானா இருந்துச்சுன்னா மானுக்கு அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். கரிய மேகத்தின் வண்ணமாக கூட்டலுக்கு கிடையாது ஒரு ஒளி மிகுந்த அந்த மாநில முகத்திற்கு இணையே இல்லை. அப்படிப்பட்ட அழகுடைய உருவதியை நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. காஜாதம் கானகந்தே நறுசந்தனமும் புனுகும் கமலும் கலபம் கண்டு சோனங்கு பரந்த கேஜாதம்மா சந்தனமும் புனுகும் கமலும் போதிலும் காலுடன் ஓடி நடந்திடும் காதலி கபரு சாதை புரிந்திடும் சீவி முடித்திடும் சேலை அணிந்திடும் சேலை அணிந்திடும் என்னையதான் தேடி வந்திருக்கீங்க. ஏன் தேடி வந்தீங்க? எங்க அண்ணன் மான தேடி வரல, பயங்கரமான ஆளு எங்க அண்ணன். தேடி வந்த உன்னத்தான். என்ன ஏன் தேடி வந்தீங்க? ஓடி போயிருவோம். அதான் என்னன்னு தெரியுது, எதுக்கு தேடி வந்தீங்க? ஓடி போயிருவோமா? அதெல்லாம் முடியாது, நடந்தே போக முடியாது. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் ஒருவன் ஒரு மேனி, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் ஒரு வண்ணம், ஒருவொரு மேடை, ஒருவர் மனதிலே
மணி தேவா மணி மேகேவா மந்த மாதவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மனதிலே ஒருவரடி ஒருவர் மனதிலே ஒருவரடி ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னான் காட்டுக்குள்ளே ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னான் காட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் வந்தேன் நீயும் வந்தாயும் பாட்டுக்குள்ளே என் ஆவி துடித்தது நானும் வந்தேன் நீயும் வந்தாயல் பாட்டுக்குள்ளே பவள கொடியேவா இந்த மண்ணே மண்ணே கருவா வந்த மாதவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி ஒருவரு ஒரு மனதில ஒருவரடி ஒரு மனதில ஒருவரடி ஒரு மனதில ஒருவரடி அண்ணா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பியா என்னடா? எனக்கு ஆபத்து ஆபத்துன்னு அப்போதுல இருந்து கத்துறேன் எப்பமா என்னமா முன்னாடி இருந்து கத்துறேன் ரொம்ப கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலிச்சிருச்சு தள்ளி நில்லு அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கு அண்ணே வந்த வீடு ஒரு மான் தேடி வரலையா என்னதான் தேடி வந்தேன்னு கையெல்லாம் பிடிச்சிட்டாரு என்னடா சொல்ற கைய ஆமாண்டா உண்மையதான் சொல்றேன் புடிச்சு நன்றா அவரை வேணா எல்லா பிரச்சனையும் எல்லா தீர்த்து பற்றியும் நின்று வேண்டும் கந்த பெருமானி மனமடைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மனமடைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளமீனம் ஒரு சொலிக்கே பரிசல் கொள்கின்றானே ஒளி இசைக்க மத்தளமீனம் ஒரு
அரோகரா. வள்ளி சொல்லுங்கள். வேடனாக வந்து விளையாடு. ஒரு வரம். உனக்கு என்ன வரம் என்ன? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் பெற வேண்டும். ஊர் மக்கள் எல்லோருமே நோய் நொடிகள் இல்லாமல் நாடு செழித்து நல்ல மழை பெய்து நாட்டு மக்கள் எல்லோருமே என்பட்டு இருப்பார்கள். இருந்தால் கூட வள்ளி தெய்வானை சமேந்திர சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். முருகா, உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா? சின்ன மாலை சரியான ஆள்றாடி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரெல்லாம் வாழ வேணும், பக்தி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், பக்தி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், பெருக வேணும், கனதங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பகவானே உனது நந்தி பாதாள ரூபமுலக ஸ்ரீராம ரூபமுலக நித்திய சுபமங்க மங்களம் ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுலக நித்திய சய மங்களம் இதுவரையிலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக கண்டு ரசித்த நாடக கல ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழாவினை உங்களுக்கும் எங்களுக்கும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்த விழா குழுவினர்களுக்கும் பிரார்த்தனை நாடகம் நடத்தி கொண்டிருக்கூடிய அருமை அன்னார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் அருமை மாமா எங்களது வீரமங்கலத்தை சேர்ந்த கலைவேந்தன் கவிராஜ் மாமா அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அன்னார் பாலகிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நாடகத்தை வைத்தமைக்கு உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சி உண்டாகும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு மேலும் இந்த நாடகத்தை இவ்வளவு நேரம் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்த ஒளிபெருகி சாபனம் எங்களது முத்து ஆடியோஸ் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை இவ்வளவு நேரம் சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்த வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை தவறாது வழங்குமாறு உங்களிடமிருந்து பிரியா விடுபவர் நாடக கலைஞர்கள். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.